வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் கட்சியில் இருக்க மாட்டார். பரபரப்பு தகவல், திடீர் தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் கள நிலவரங்கள் எப்படி அமைந்துள்ளது, என்ன சூழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், அதிமுக என்ற கட்சி இப்பொழுது பெரும்பான்மையை இழந்து கொண்டிருக்கிறது. அதோடைய பெரும்பான்மை என்பது அனைத்து ஆதரவாளர்களும் அனைவரும் இருந்து கொண்டிருந்தால்தான் அது பெரும்பான்மையை தொடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிமுக நிர்வாகிகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதாவது என்னவென்றால், ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் தொண்டர்கள் தலை மீது இருந்த விசுவாசம் தற்பொழுது இல்லை என்று பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பதாகவும் தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சென்னை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சமீபத்தில் ராயப்பேட்டையில் நடந்தது. அதில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பொழுது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பலர் பணிபுரியவில்லை என்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டுருந்தாலும் கூட ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல தலைமை சரி இருந்தால் தாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரியாக இருக்கும். தலைமை வழி நடத்த சிறப்பான பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவசாலி இல்லை அப்படின்ற ஒரு முணுமுணுப்புகள் அரசியல் வட்டாரங்களில் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் காது கேட்டு பெரும் ஒரு அதிர்ச்சியில் இருக்காராம். காரணம் என்னவென்றால், உண்மை அதாங்க, ஓகேங்களா. அனுபவசாலி ஒன்று ஓபிஎஸ்ஸாக இருந்துக்கணும். ஏன்னா ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு எப்போ எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருப்பாரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒன்றொன்றாக கற்றுக்கொண்டு வருகிறார். அவரும் பார்த்தீங்கன்னா 4 வருடம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஆனாலும் கூட எப்போ எப்படி செய்யணுன்றதை கொஞ்சம் லேட்டாக முடிவு எடுப்பார். ஆனால் பன்னீர்செல்வம் டக்குன்னு முடிவு எடுத்துருவார். சார் சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் ஒன்றா இணைந்தா கூட கூடி பேசி இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு கரெக்டாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இப்போ எடப்பாடியின் நிலைமை பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக தள்ளப்பட்டதாகவும், அதிமுகவின் தலைமையில் பார்த்தீங்கன்னா யாரும் விசுவாசமாக இல்லாதன் காரணமாக பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் எடப்பாடியே தேர்தலுக்கு பிறகு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கைப்பற்றி விடுவார்கள் அதிமுகவின் தலைமையை அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும்பாரியான வாக்குகள் எங்கே போகிறது அப்படின்னு தான் தெரியப்படுகிறது. அதிமுகவில் விசுவாசம் இல்லாத காரணமாக அதிமுகக்குள்ளேயே பெரும் விதமான வாக்கு வந்திருக்குமான்னு தெரியல. இதில் பொதுமக்கள் எப்படி வாக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு கூட ஒரு பக்கம் எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட, அதாவது பெரும் விதத்தில் மற்ற கட்சியினர்கள் ஒரு விமர்சனமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தற்சமயம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை என்பது மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது அதிமுகவில் அப்படின்ற பேச்சுக்கள் தான் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் தற்சமயம் வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாரியாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அமைது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம் மக்களே.